ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹோப் ஜின் பிஎல் ஒன் ஷாட். ஆர்மிஸ் யூஸ் யோர் ஹெட்ஃபோன். ஹோப் ஜின் ஒன் ஷாட் நேம் ஃபேமஸ் மாடல் அண்ட் ஹிஸ் அசிஸ்டன்ட். ஆர்மிஸ் வாங்க நம்ம இப்போ ஹோப் ஜின் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் ரொம்பவே க்ரௌடாக இருக்குது ஒரு பிளேஸில். அந்த இடத்துல இவர் ஃபேமஸான மாடல் தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது கரெக்டாக கார்லேருந்து ஒருத்தன் இறங்குறான். இறங்குனதுமே ஒரு மாதிரி ஸ்டைலாக எல்லாத்துக்கும் ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துட்டு கையில் இருக்க ரோஸை வச்சுட்டு, இந்த ரோஸ்குள்ளே இருக்க விதைலாம் இருக்கு இல்லையா, அதான் நான். அப்புறம் இதை சுற்றி இருக்க பெட்டல்ஸ்லாம் நீங்கள். இதே மாதிரி தான் என்ன நீங்கள் எப்பொழுதும் சேவ் பண்ணுறீங்க. இதே மாதிரியே நீங்கள் எனக்காக இருப்பீங்க நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஃப்ளையிங் கிஸ் மாதிரி கொடுக்குறானா. அப்போ எல்லாம் அங்கே இருக்க வர ஃபேன்ஸும் ஜின் 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 அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஆமாம், நான் தான் உங்கள் ஜின் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இப்போ அப்படியே கிளம்புறான் உள்ள. இப்போ அப்படியே அங்கே ஃபோட்டோ ஷூட் நடந்துட்டுருக்கா. ஜின்னு தான் போயிட்டு ஃபோட்டோ ஷூட்டில் போஸ்லாம் கொடுத்துட்ருக்கான். அந்த டைமில் ஜின்னோட மேலே ஏதோ விழுற மாதிரி இருக்கு. ஜின்னுக்கே அது ஃபீல் ஆகுது. பார்த்து அப்படியே மேலே பார்க்குறான். அது விழும்போது கரெக்டாக ஒருத்தர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஜின்னில் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கலான்னு பார்த்தா அப்படியே மயங்கிடுறான் அந்த பதட்டத்திலேயே. இப்போ அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறான். பார்த்தா வீட்டில் தான் இருக்கான். ஆமாம், எனக்கு என்னாச்சு? நான் விழுந்தேன், என்னை யாரோ வந்து ப்ரொடெக்ட் பண்ணாங்கல்ல, அது யாருன்னு சொல்லிட்டு இப்போ இருக்க அசிஸ்டன்ட் கிட்டே கேட்குறான். அது அவர் உங்களை காப்பாற்றிட்டு அங்கேருந்து உடனே போயிட்டாரு. அவர் யாருன்னு எங்களுக்கு தெரில அப்படின்றாங்களா. எனக்கு அவரை பற்றின டீட்டெயில் வேணும், நீங்கள் அது யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இதுக்கப்புறம் என்னோட மேனேஜர் தான் அதை கண்டுபிடிச்சிட்டு வந்து கொடுக்குறாங்க. இவர் வந்து பாடி கார்டுக்கு ட்ரெயின் ஆகிட்டுருக்காங்க. அவர் இன்னும் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஜின்னில் எனக்கு இவர் தான் பாடி கார்டாக வேணும், இவர் தான் என்னை வந்து காப்பாற்றணும், இவரை நான் ப்ரொடெக்ட் பண்ணார்ல, எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, இவர் தான் எனக்கு வேணும், நீங்கள் இவரவே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அது எப்படி அதுக்குள்ளே முடியும்? அவர் இப்போ தானே ட்ரைனிங் போயிட்டுருக்காரு. பரவாயில்ல, அவர் ட்ரைனிங் போயிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட பாடி கார்டு எதுக்கு இருக்கா தெரியல, எனக்கு இப்போது இவன் தான் வேணும், நீங்கள் அவனை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜின்னு கேட்குறான், எங்கே அவரை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா, எனக்கு அவர் தான் வேணும்னு கேட்குறானா. அந்த கூட ஒர்க் பண்ணுறவங்களா இருக்காங்களே, அவங்க கோவப்படுறாங்க. இவன் இஷ்டத்துக்கு தான் இருக்கணும்னு நினைக்கிறான், அவங்களும் பாவம் இல்லை, எப்படி இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்களா. அப்போ அந்த மேனேஜர் திரும்பி ஒரு முறைச்சு, இங்கே பாருங்க, அவனோட சேஃப்காக பார்க்குறான், நீங்களே பார்த்தீங்கல்ல, அவன் மேலே அது விழ வரும்போது அவனை ப்ரொடெக்ட் பண்ண அவன் பாடி கார்டு அந்த இடத்துல இல்லை அப்படிங்கும்போது அவன் என்ன ஃபீல் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அதுவும் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே இவர் போய் கேட்குறாரு. பட் அந்த பர்சன் இருக்காங்க இல்லையா, இல்லை என்னால் வர முடியாது, நான் இன்னும் முழுசாக ட்ரெயின் ஆகலை, என்னால் அவருக்கு எந்த பாதுகாப்பும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. இல்லை, அவர் உங்களை பார்க்கணுன்னு சொன்னார், ஜஸ்ட் வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சரின்னு சொல்லிட்டு அந்த பர்சனுமே இப்போ உள்ளே வராங்க. ஜின்னு இருக்கான் இல்லையா, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். பார்த்ததுமே ஒரு மாதிரி குஷியாகிடுது. நீங்கள் என்னை ப்ரொடெக்ட் பண்ணீங்கல்ல, அதுக்காக நான் உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன், டின்னர் வைக்கிறேன், வாங்க என் கூட வந்து சாப்பிடுங்க அப்படின்னு கூப்பிட்றேன்னா. எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, நான் ஃபுல் ட்ரைனிங்கில் இறங்கணும், நான் எல்லாம் முடித்தாதான் எனக்கான ஜாப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி, இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி ஜாப் வேணும்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க? பாடி கார்டு மட்டும் போதுமா, இல்லை எனக்கு அது மாதிரி தான், ஆனால் நான் அதுக்கு ஃபுல்லாக ட்ரெயின் ஆகலை. இல்லை ஜெஹோ, நீங்கள் செம்மையாக ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க, பார்த்தீங்கல்ல என்னோடய பாடி கார்டு ஒழுங்காகவே இல்லை, நான் இன்னும் செத்து போயிருப்பேன், நீங்கள் தான் என்னை வந்து காப்பாற்றுனீங்க, எனக்கு நீங்கள் தான் வேணும் அப்படின்ற மாதிரி அடம் பிடிக்கிறானா. அப்போ ஜேஹோப்பில், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் அவ்வளோ ஸ்ட்ராங்லாம் கிடையாது, இப்போ தான் ட்ரெயின் ஆகிட்டுருக்கேன் அப்படின்றான். இல்லை பரவாயில்ல, எனக்கு நீங்கள் தான் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டே இருக்கானா. ஜேஹோப்க்கு கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கள், நான் ஜஸ்ட் அன்றைக்கி யதார்த்தமாக காப்பாற்ற போய் நீங்கள் ஓகே ஆனீங்க, நான் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகலைன்னு சொல்கிறேன்ல, நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நான் ஒழுங்காக ட்ரெயின் ஆகலைன்னு சொல்லி என் மேலே தான் கம்ப்ளைண்ட் வரும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஜின்னுக்கும் புரியுது. பட் நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஜேஹோப்பில் அப்படியே பார்க்குறான். சரி, நீங்கள் ட்ரெயின் ஆகிட்டு வாங்க, ஆனால் ஆனதுக்கப்புறம் எனக்கு தான் அசிஸ்டண்ட்டாக வரணும், ஓகேவா அப்படின்னு கேட்குறான். ஜேஹோப்மே சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். தென் அப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. ஜின்னுக்கு இந்த மாதிரி நிறையா ஆபத்துலாம் வருதா, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கூட எல்லாம் இருக்காங்க. பட் இருந்தாலுமே அவனுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் செக்யூராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப்போட நம்பரை வாங்கியிருப்பான். ஜேஹோப் தான் மெசேஜ் பண்ணுறான், நீங்கள் என்னை ப்ரொடெக்ட் பண்ண வருவீங்களா அப்படின்னு கேட்குறானா. ஜேஹோப்க்கு ஒரு மாதிரி ஆகுது. இவன் நம்மளை இப்படி நம்புகிறான், எவ்வளவோ ஆள் இருக்காங்க, அவங்கள கேட்க வேண்டியதானே, ஏன் இவன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வருது. அந்த டே ஜின்னை பார்க்கறதுக்காக வரான்.
இப்போ உங்கள் ப்ராப்ளம் என்னன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறானா. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, என்ன நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும் ஓகேவா அப்படின்னு கேட்குறானா. சரி அப்படின்னு சொல்லி ஜெஹோப்பும் ஒத்துக்கிறான். நம்ம ஜெஹோப்பில் நெக்ஸ்ட் டேலேருந்து அப்படியே ஒர்க் வர ஆரம்பிக்கிறான். ஜின்னில் அப்படியே மாடலிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படியே ஃபோன் பார்த்துட்டு இருக்கான். அப்போது ஷூலேஸ் வந்து கட்டாமல் இருக்கா. இதை ஜெஹோப் பார்த்துட்டு அழகாக வந்து கட்டி விடுறான். ஜின்னில் பார்க்குறான். அம்மா நீங்கள் என் பாடி கார்டு தான், எதுக்கு இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுறீங்க அப்படின்னு ஜின்னு கேட்குறானா. இல்லை நான் பாடி கார்டு தானே, உனக்கு இந்த லேசால் கூட ஆபத்து வரலாம், ஏன்னா நீ சரியாக கட்டல, தடுக்கி விழுந்தாலும் நான் தான் கொண்டு ஒன்று ப்ரொடெக்ட் பண்ணும், அதுக்காக தான் அப்படின்றானா. ஜின்னுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. நீ என்ன இந்த மாதிரிலாம் கூட ப்ரொடெக்ட் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறானா. நம்ம ஜேஹோப்பில் எதுவுமே பேசாமல் ஊன் மட்டும் தலையாட்டுறான். தென் இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுதா. நம்ம ஜேஹோப்புமே நல்லா பார்த்துக்கிறான். இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. நம்ம ஜின்னுக்குள்ள அவார்ட் கொடுக்கறதுக்காக கூப்பிட்ருக்காங்க. ஸோ நம்ம ஜெஹோப்மே தான் போகிறான். ஜின்னு இருக்கான் இல்லையா, ஸ்டேஜில் நின்றுட்டுருக்கான். அப்போது நான் இந்த கிஃப்ட்டை என் பாடி கார்டுக்காக தான் டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. எல்லாருமே பார்க்குறாங்க வித்தியாசமாக. என்னடா எல்லாருமே அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு மேனேஜர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, இவன் என்னென்னா பாடி கார்டுக்குன்னு சொல்கிறான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அப்போது ஜின்னில் நீங்கள் யோசிக்கிறது நல்லாவே தெரியுது. ஏன்னா நான் இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் அவர் தான். அவர் மட்டும் இல்லைன்னா நான் இந்நேரக்கும் இங்கே இருந்திருப்பேனான்னு கூட தெரில. ஸோ நான் அவரை இங்கே கூப்பிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நம்ம எல்லாருமே கூப்பிடுங்க கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஜேஹோப்புமே மேலே வரான். வந்து அப்படியே நின்றுட்டுருக்கானா. உட்கார வைக்கிறான் நம்ம ஜின்னை. ஜேஹோப்கா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது அது ஃபீலே. பிடிச்சி போயிடுது ஒரு மாதிரி. ஜின்னை பார்த்துட்டே இருக்கான். ஜின்னில் ஜெஹோப் நீ பேசு அப்படின்னு கொடுக்குறானா. ஜெஹோப்பில் வாங்கி என்னை இந்த அளவுக்கு யாரும் கேர் பண்ணிக்கிட்டதில்ல, எல்லாரும் என்னை தூரமாக வச்சு இல்லை அந்த மாதிரி தான் பார்த்துருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் என்னை ஒரு பர்சன் பக்கத்தில் வச்சு அவங்களோட இதுக்காக என்னை பார்க்குறாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நானுமே இவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்க ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்றானா. அசிஸ்டண்ட்டா, நீ என் பாடி கார்டில் அப்படின்றானா. ஆமாம், உங்களுக்கு நான் என்ன வேணாலும் இருப்பேன், அசிஸ்டண்ட்டாகவும் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சின்னுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. நான் அவங்கள ஹக் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே ஜெஹோப்பை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஜெஹோப்புமே ரொம்ப பிடிச்சி போயிடுது. அந்த இப்போ அப்படியே அந்த ஃபங்க்ஷனும் முடியுது. இப்போ அப்படியே நியூஸ்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் பேர் தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாடல் ஜின்னுக்கும் அவரோட அந்த அசிஸ்டண்ட்டுக்கும் ஏதோ ஓடிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி. நம்ம ஜின்னில் அவனுக்கு கோவம் வருது. என்னடா இப்படி எல்லாமே தப்பாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜெஹோப்க்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னால் தான் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்றானா. இல்லை அவங்க சொல்கிறதும் கரெக்டு தான், எனக்கு உன்னை பிடிக்கும், நான் பிடிக்கலன்னுலாம் சொல்ல கிடையாது, ஆனால் அவங்க வேறு மாதிரி டீல் எடுத்திருக்காங்க அப்படின்றானா. என்ன சொல்கிறீங்க, அவங்க ஜஸ்ட்டு ரூமர்னு சொல்கிறாங்கல்ல, அது ரூமர்லாம் கிடையாது, உண்மைதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்ன எனக்கு புரியல அப்படின்னு கேட்குறானா. நீ இப்போதைக்கு பாடி கார்டாக இல்லாமல் நார்மலாக என்கிட்ட பேசு அப்படின்றான். இல்லை அது வந்து என்னால் முடியாது அப்படின்றானா. சரி நீ எத்தனை மணிக்கு மேலே உன்னோட இதை முடிப்ப அப்படின்னு கேட்குறானா. இல்லை நான் எனி டைம் உங்களுக்கு பாடி கார்டாக இருக்கிறது தான் என்னோடய டியூட்டியே அப்படின்றானா. இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்றான். ஜின்னு பார்த்துட்டே இருக்கானா ஹோபி. இல்லை ஹோபி கையை பிடிச்சி இங்கே பாரு, நீ என்னைக்கு என்னை காப்பாற்றினியோ அப்போவே எனக்கு ஒன்று பிடிச்சி போயிடுச்சு. நான் இதை நார்மலாக நீ என்னை காப்பாற்றினதுக்காக சொல்கிறேன்னு நினைக்காத, நான் லவ்வாக சொல்கிறேன் அப்படின்றானா. ஜேஹோப்பில் பார்க்குறான். நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் இது அஃபெக்ஷனாக இருக்கும் அப்படின்றானா. இது கண்டிப்பாக அஃபெக்ஷன் தான், ஏன்னா அந்த இடத்துல அஃபெக்ஷன் இருந்தால் தான் லவ்வுங்கிறதும் உருவாகும். நீயே சொல்லிட்டல்ல ஹோபி, நான் வந்துட்டு உன்னை கேட்குறேன், உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு கேட்குறானா. ஜேஹோப்பில் நீங்கள் என் பாஸ் அந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்றானா. இல்லை நான் அப்படி கேட்கல, நார்மலாக கேட்குறேன், உனக்கு என்ன பிடிக்குமான்னு கேட்குறானா. ஜேஹோப்பில் ஒரு மாதிரி தயங்கிட்டே இருக்கான். என்ன சொல்லு அப்படின்றானா. எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும் ஜின் அப்படின்றான். நம்ம ஜின்னில் என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறானா. ஆமாம் ஆக்சுவலி நான் அந்த இடத்துல பாடி கார்டாவோ இல்லை அசிஸ்டண்ட் அந்த மாதிரி வர கிடையாது, நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ உன்னோட ஃபேனாக அங்கே வந்தேன் அப்படின்றானா. என்ன சொல்கிற அப்படின்னு ஜின்னு கேட்குறான். ஆமாம் நான் உன்னோட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வாயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஜின்னுமே கிளம்பி போகிறான். ஜேஹோப்போட வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறானா. அங்கே பார்த்தா நம்ம ஜின்னோட கட் அவுட்டு, ஜின்னோட பிக்ஸு, ஜின்னோட இந்த மாதிரி நிறைய பேப்பர்ஸ் கலெக்ஷன் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கானா. ஜின்னு பார்க்குறான். நீ என்னோடய ஃபேன் தானே உண்மையாகவே அப்படின்னு கேட்குறானா. ஆமாம் நான் உன் ஃபேன் தான், உன்கிட்ட சைன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இடத்துக்கு வந்ததே. ஆனால் நான் மாடியில் இருந்தேனா, அந்த டைமில் ஏதோ ஒரு மாதிரி டவுட்டாக எனக்கு தெரிஞ்சுச்சு, அதை பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கீழே வேகமாக ஓடி வந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுதே. அப்புறம் நான் உன்னை
சரி, நீ கண்ணு முழிக்கிற வரைக்கும் உன் கூட இருக்கலான்னு நான் நினச்சேன். ஆனா எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா அவனோட மேனேஜர் என்ன சொல்ட்டாங்க. அதனால தான் நான் அங்கேருந்து லெஃப்ட் ஆகி வந்துட்டேன். நீ மறந்துருவ, உனக்கு என்ன யாருன்னு தெரியாதுன்னு நினச்சேன். ஆனா நீ என்னைக்கு என்ன பார்க்கணும்னு நினச்சியோ, அப்பவே எனக்கு எனக்கு ஒரு மாரி சந்தோஷமாக்கிடுச்சு. என்னடா நமக்கு பிடிச்ச பெர்சன் நம்மள கூப்பிடுறாங்களேன்னு. ஆனா நீ பாடி கார்ட்க்காக கூப்பிட்டங்கவும் எனக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு. ஏன்னா நான் உண்மையாலுமே அந்த இடத்துல பாடி கார்டா இல்ல. நான் உன்ன புரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சு வந்தேன். நான் சொன்னேன்ல ஃபுல்லா ட்ரெயின் ஆகலன்னு. ஆமா, நான் ஃபுல்லா ட்ரெயின் ஆல தான். ஆனதுக்கப்புறம் உன்கிட்ட வரணும்னு நினச்சேன், வந்தேன். எனக்கு உன்ன பிடிக்கும் ஜின் அப்படின்றேனா, 2 பேருமே அவங்கவங்க லவ்வ சொல்லிக்கிறாங்க இந்த இடத்துல. அப்போ ஜின்னில வேகமா டைட்டா ஹக் பண்ணிட்டு, "ஐ லவ் யூ ஹோபி. எனக்கு நீ என் லைஃப் ஃபுல்லா வேணும்" அப்படின்றான். இந்த ஹாப்பி எண்டிங்கோட இந்த குட்டி ஸ்டோரி முடியுது. நான் இத லென்த்தா கொண்டு போலான்னு தான் நினச்சேன். ஆல்ரெடி டேக் குக் வீடியோ எடுத்து வச்சிருந்தேனா, சடனா டேட் சேஞ்ச் பண்ணவும் எனக்கு உடம்பு சரியில்ல. ஸோ இதுக்கு மேலே என்னால் கன்டினியூ பண்ண முடியல. உங்களுக்கு வேணா நான் நெக்ஸ்ட் டைம் இதை எடுத்து கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பர்த்டேனா கொஞ்சம் ஒரு 1 வீக் முன்னாடியே கேட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் என்னால் ப்ரிப்பரேஷன் பண்ண முடியும். நீங்கள் சடனாக கேட்கவும் என்னால் டக்குன்னு எடுக்க முடியல. ஏன்னா எனக்கு உடம்பு வேற முடியல. ஸோ கோச்சிக்காதீங்க. வேணும்னா உங்களுக்காக மறுபடியும் நான் நல்லானதுக்கப்புறம் ஹோப் ஜின் எஃப்எஃப் மறுபடியும் போடுறேன். சாரி சிஸ், இந்த ஹோப் ஒன் ஷாட்டாக போடலான்னு தான் நான் நினச்சேன். பார்த்தீங்களா, நான் அப்படி தான் டைப்பும் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னால் பேச முடியல இதுக்கு மேலே. இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மீஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.